නමෝ තස් භගවතෝ අරහතෝ සම්මා සම්බුද්දස්ස. නමෝ තස් භගවතෝ අරහතෝ සම්මා සම්බුද්දස්ස. නමෝ තස් භගවතෝ අරහතෝ සම්මා சம்புத்தස්ස. இந்த காட்சி ஊடகத்தின் வழியாக தர்ம போதனைகளை கண்டு கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஒரு மார்க்கத்தை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது என்பது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அன்பான மக்களே, இந்த உலகத்தில் பல்வேறு மதங்கள், மார்க்கங்கள் மற்றும் இயக்கங்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றும் தனித்துவமான கொள்கைகளை, கோட்பாடுகளை, தத்துவங்களை, போதனைகளை அல்லது வாழ்க்கை நெறிகளை கொண்டிருக்கின்றன. அவற்றில் ஒரு மனிதர் எந்த மார்க்கத்தை அல்லது எந்த மதத்தை தேர்ந்தெடுத்து பின்பற்ற வேண்டும் என்பது அவருடைய சொந்த விருப்பத்திற்கு உட்பட்டது. ஆனால் ஒருவர் ஒரு மார்க்கத்தை அல்லது மதத்தை தேர்ந்தெடுத்து பின்பற்றுவதற்கு முன்பாக அந்த மார்க்கத்தின், மதத்தின் போதனைகளை பற்றிய, கொள்கைகளை பற்றிய மதிப்பீடு செய்வது அல்லது ஆய்வு செய்வது மிகவும் முக்கியமாகும். அவ்வாறு ஒரு மார்க்கத்தை பற்றிய மதிப்பீடு செய்யும்போது அந்த மார்க்கத்தை பின்பற்றும் தனி மனிதர்களின் செயல்பாடுகளை வைத்து மதிப்பீடு செய்யக்கூடாது. ஏனெனில் மனிதர்களுடைய எண்ணங்கள் மாற்றத்திற்கு உட்பட்டது. மனிதனுடைய ஆசைகள் மாற்றத்திற்கு உட்பட்டது. எனவே மனிதர்கள் கொள்கை மாற்றத்திற்கு உட்படுவார்கள் என்பது இயல்பானது. மேலும் ஒரு மார்க்கத்தின் கொள்கைகளை முழுமையாக பின்பற்றக்கூடிய திறமை என்பது எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. தவறாக பின்பற்றக்கூடியவர்களும் சரியாக பின்பற்றக்கூடியவர்களும் என்று எல்லா மார்க்கத்திலும் எல்லா மதங்களிலும் பலதரப்பட்ட மக்களிடையே இருப்பார்கள். எனவே சில தனி மனிதர்களின் செயல்பாடுகளை வைத்து, அவர்கள் செய்கின்ற குற்றங்களை வைத்து ஒரு மார்க்கத்தை மதிப்பிடுவது என்பது தவறான முடிவாகும். அது எந்த ஒரு சரியான பாதையை அடைவதற்கு வழி அல்ல. ஆகவே எவ்வாறு ஒரு மார்க்கத்தை தேர்ந்தெடுப்பது? பகவான் புத்தர் இந்த விஷயத்தில் நமக்கு என்ன அறிவுறுத்துகிறார்? அங்குத்தர நிக்காயாவில் காலாம சுத்தா அல்லது கேசமுத்திக்க சுத்தா என்று கூறப்படுகிற அந்த சுத்தத்தை நாம் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும். அந்த காலாம சுத்தத்தில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது: பழங்கால இந்தியாவில் கோசல என்று அழைக்கக்கூடிய நாட்டில் பகவான் புத்தர்
தன்னுடைய பெரும் பிக்கு சங்கத்துடன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போது அந்த கோசல நாட்டில் காலாமா மக்கள் வசிக்கக்கூடிய கேசபுத்த என்ற நகரத்தை அடைகிறார். பகவான் புத்தர் அந்த கேசபுத்த நகரத்தை அடைந்தபோது அங்கு வசிக்கக்கூடிய காலாம மக்களிடையே இவ்வாறு செய்தி பரவுகிறது. போற்றுதலுக்குரிய கௌதம புத்தர் மேன்மையானவர், முழுமையாக அறிவொளி அடைந்தவர், மூவுலகத்தையும் அறிந்தவர், மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் அவரே ஆசிரியர். அவர் போதித்த தம்ம போதனையானது தொடக்கத்திலும் நன்மை உடையது, நடுவிலும் நன்மை உடையது, முடிவிலும் நன்மை உடையது. அவர் போதித்த அத்தனை தம்ம போதனைகளும் முழுமையாக நன்மையை தருவது. எனவே அத்தகைய உன்னதமான மாமனிதரை சந்திப்பது மிகவும் நன்று என்று இவ்வாறு காலாம மக்கள் முடிவு செய்கிறார்கள். அதன் பிறகு பகவான் புத்தர் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு காலாம மக்கள் செல்கிறார்கள். அங்கே சென்ற பிறகு அந்த காலாம மக்களிடையே சிலர் பகவான் புத்தரை விழுந்து வணங்கி ஒரு பக்கமாக அமர்கிறார்கள். இன்னும் சிலர் கைகூப்பி வணங்கிவிட்டு ஒரு பக்கமாக அமர்கிறார்கள். அவர்களில் சிலர் தங்களுடைய பெயர்களையும் குலப்பெயர்களையும் அறிவித்துவிட்டு ஒரு பக்கமாக அமர்கிறார்கள். இன்னும் சிலர் பரஸ்பர நலம் விசாரித்த பிறகு ஒரு பக்கமாக அமர்கிறார்கள். இன்னும் வேறு சிலரோ எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் அமைதியாக ஒரு பக்கமாக அமர்கிறார்கள். அதன் பிறகு அவர்களில் சிலர், அந்த காலாம மக்களிடையே சிலர் பகவான் புத்தரிடம் இவ்வாறு கூறுகிறார்கள்: போற்றுதலுக்குரிய ஐயனே, இங்கு சில சந்நியாசிகளும் பிராமணர்களும் கேசபுத்த நகரத்திற்கு வந்து அவர்களுடைய சொந்த போதனைகளை கொள்கைகளை பிரச்சாரம் செய்கிறார்கள். அவர்களுடைய கோட்பாடுகளை போற்றுகிறார்கள். ஆனால் மற்றவர்களுடைய கோட்பாடுகளை கொள்கைகளை அவதூறு பேசுகிறார்கள், பழி சொல்கிறார்கள். மேலும் வேறு சில சந்நியாசிகளும் பிராமணர்களும் இந்த கேசபுத்த நகரத்திற்கு வந்து அவர்களும் அவர்களுடைய சொந்த கொள்கைகளை கோட்பாடுகளை போற்றுகிறார்கள், பரப்புகிறார்கள். ஆனால் மற்றவர்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் அவதூறு பேசுகிறார்கள், நிந்திக்கிறார்கள். அதனால் எங்களிடையே ஒரு உறுதியற்ற தன்மை நிலவுகிறது, சந்தேகம் எழுகிறது. அந்த
சந்நியாசிகள் மற்றும் பிராமணர்கள் யார் சொல்வது உண்மை, யார் சொல்வது பொய் என்று அறிந்து கொள்வதில் உறுதியற்ற தன்மை நிலவுகிறது. அதனால் சந்தேகம் எழுகிறது. இவ்வாறு அங்கு கேசபுத்தத்தில் அவர்கள் கேட்ட போதனைகளை பற்றி பகவான் புத்தரிடம் விவரிக்கிறார்கள். பகவான் புத்தர் இவ்வாறு பதில் கூறுகிறார். காலாமர்களே, உறுதியற்ற தன்மை மீது சந்தேகம் எழுவது இயல்புதான். அந்த உறுதியற்ற தன்மை மீது உங்களுக்குள் சந்தேகம் எழுந்தது முறையான ஒன்றுதான். காலாமர்களே, ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை கேட்பதனாலேயோ அல்லது கலாச்சாரம், மரபுகள், பழக்க வழக்கங்கள் என்பதனாலேயோ அல்லது வேத புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதனாலேயோ வதந்திகளையோ அனுமானத்தின் யூகத்தின் அடிப்படையிலேயோ ஒரு விஷயத்தை பின்பற்றக்கூடாது. மேலும் இந்த துறவியானவர், இந்த சந்நியாசிகள் நம்மளுடைய ஆசிரியர் என்ற கருத்தின் அடிப்படையிலேயோ ஒரு விஷயத்தை பின்பற்றக்கூடாது. உங்களுக்கு நீங்களே இந்த விஷயங்கள் தீமையுடையது, இந்த விஷயங்கள் குற்றம் சாட்டக்கூடியது, இந்த விஷயங்களை அறிஞர்களால் கண்டிக்கப்படக்கூடியது, இந்த விஷயங்கள் அல்லது இந்த கருத்துக்கள் தீமைக்கும் துன்பத்திற்கும் இழுத்து செல்லக்கூடியது என்று உங்களுக்கு நீங்களே அறிகின்ற போது அந்த கருத்துக்களே, அந்த விஷயங்களை கைவிடுங்கள், அவற்றை பின்பற்றாதீர்கள். இவ்வாறு பகவான் புத்தர் குறிப்பிடுகிறார். மேலும் அவர் அந்த காலாம மக்களிடையே சில கேள்விகளை வைக்கிறார். காலாமர்களே, பேராசை என்பது ஒரு மனிதருக்குள் எழுவது அந்த மனிதருக்கு தீமையா அல்லது நன்மையா என்று கேட்கிறார். தீமைதான் ஐயனே என்று அந்த காலாமர்கள் பதில் கூறுகிறார்கள். பேராசையானது ஒரு மனிதனுக்குள் எழுந்து அதனால் அந்த பேராசை அதிகரித்து பேராசை வெறிபிடித்து இருக்கும்போது அந்த மனிதர் கொலை செய்ய நேரிடும், திருட நேரிடும், தவறான காமச் செயல்களில் ஈடுபடக்கூடும், பொய் பேசக்கூடும், மேலும் மற்றவர்களையும் அவ்வாறு தவறான செயல்களுக்கு தூண்டக்கூடும். இவ்வாறு பேராசை அந்த மனிதருக்குள் எழும்போது தவறான குற்றங்களை செய்யும்போது அது மேலும் தீமையை, துக்கத்தை அவருக்கு அதிகரிக்குமா இல்லையா என்று பகவான் புத்தர் அந்த காலாம மக்களிடையே
கேட்கிறார். அவர்கள் அது தீமைதான், அது துக்கத்தை அதிகரிக்கும் என்று பதில் கூறுகிறார்கள். மேலும் அடுத்த கேள்வியை முன்வைக்கிறார். காளாமர்களே, வெறுப்பு ஒரு மனிதருக்குள் எழும்போது அந்த மனிதருக்கு அது தீமையா அல்லது நன்மையா என்று கேட்கிறார். அதுவும் தீமைதான் என்று காளாமர்கள் கூறுகிறார்கள். அந்த வெறுப்பு அதிகரித்து கோபம் தலைக்கேறி ஒரு மனிதன் இருக்கும்போது அவர் கொலை செய்ய நேரிடும், திருட நேரிடும், தவறான காமச் செயல்களில் ஈடுபடக்கூடும், பொய் பேசக்கூடும், மேலும் மற்றவர்களையும் அவ்வாறு செய்ய தூண்டக்கூடும். இதனால் அவருக்கு மேலும் தீமையும் துன்பமும் அதிகரிக்கும் தானே என்று பகவான் புத்தர் கேட்கிறார். ஆமாம் ஐயா என்று காளாமர்கள் கூறுகிறார்கள். அதன் பிறகு மூன்றாவது கேள்வியை கேட்கிறார். காளாமர்களே, ஒரு மனிதருக்குள் அறியாமை எழும்போது அது அந்த மனிதருக்கு தீமையா அல்லது நன்மையா என்று கேட்கிறார். அது தீமைதான் என்று காளாமர்கள் கூறுகிறார்கள். அந்த தீமை ஒரு மனிதருக்குள் எழும்போது, அந்த அறியாமை ஒரு மனிதருக்குள் எழும்போது அது அதிகரித்து அறியாமையில் மூழ்கி, மூடத்தனத்தில் மூழ்கி, அதனால் அவர் கொலை செய்ய நேரிடும், திருட நேரிடும், தவறான காமச் செயல்களில் ஈடுபடக்கூடும், பொய் பேசக்கூடும். அவ்வாறு மற்றவர்களையும் செய்ய தூண்டக்கூடும். எனவே இது அவருக்கு மேலும் தீமையை அதிகரிக்கும், துன்பத்தை அதிகரிக்கும் தானே என்று கேட்கிறார். காளாமர்கள் ஆமாம் ஐயனே என்று கூறுகிறார்கள். எனவேதான் காளாமர்களே, திரும்ப திரும்ப கேட்பதுனாலேயோ அல்லது கலாச்சார மரபுகள் பழக்க வழக்கத்தின் அடிப்படையிலோ, வேத புத்தகங்களில் சொல்லப்பட்டுள்ளது என்பதற்காகவோ, வதந்திகளையோ அனுமானத்தின் யூகத்தின் அடிப்படையிலோ, அல்லது இந்த துறவி நம்முடைய ஆசிரியர் என்ற கருத்தின் அடிப்படையிலோ ஒரு விஷயத்தை பின்பற்றக்கூடாது. எப்போது உங்களுக்கு நீங்களே இந்த விஷயங்கள் தீமை தரக்கூடியது, இந்த விஷயங்கள் குற்றஞ்சாற்றக்கூடியது, இந்த விஷயங்கள் அறிஞர்களால் கண்டிக்கப்படக்கூடியது, மேலும் இந்த விஷயங்கள் தீமைக்கும் துன்பத்திற்கும் இழுத்து செல்லக்கூடியது என்று உங்களுக்கு நீங்களே அறியும்போது அந்த விஷயங்களை பின்பற்றாதீர்கள், அவற்றை கைவிடுங்கள், இவ்வாறு குறிப்பிடுகிறார். மேலும் அடுத்த கேள்வியை முன்வைக்கிறார். காளாமர்களே, பேராசை அற்று இருப்பது ஒரு மனிதருக்கு நன்மையா தீமையா என்று கேட்கிறார். பேராசை இல்லாமல் இருப்பது ஒரு மனிதருக்கு நன்மைதான் என்று காளாமர்கள் பதிலளிக்கிறார்கள். பேராசை இல்லாமல் ஒரு மனிதன் இருக்கும்போது அவர் கொலை செய்வதிலிருந்து விலகியிருப்பார், திருடுவதிலிருந்து விலகியிருப்பார், தவறான காவச் செயல்களிலிருந்து ஈடுபடுவதை விலகியிருப்பார், பொய் பேசுவதிலிருந்து விலகியிருப்பார், மற்றவர்களையும் அவ்வாறு விலகியிருக்க தூண்டுவார். அது அவருக்கு மேலும் நன்மையை அதிகரிக்கும், இன்பத்தை அதிகரிக்கும் தானே என்று பகவான் புத்தர் கேட்கிறார்.
காலாமர்கள் அதற்கு ஆம் ஐயனே என்று கூறுகிறார்கள். அதன் பிறகு காலாமர்களே, வெறுப்பு இல்லாமல் இருப்பது ஒரு மனிதருக்கு நன்மையா தீமையா என்று கேட்கிறார். வெறுப்பு இல்லாமல் இருப்பது ஒரு மனிதருக்கு நன்மைதான் ஐயனே என்று குறிப்பிடுகிறார். வெறுப்பு இல்லாமல் இருக்கும்போது, கோபம் இல்லாமல் இருக்கும்போது அந்த மனிதர் கொலை செய்வதிலிருந்து விலகியிருக்கிறார், திருடுவதிலிருந்து விலகியிருக்கிறார், தவறான காமச் செயல்களிலிருந்து விலகியிருப்பார், பொய் பேசுவதிலிருந்து விலகியிருப்பார். மேலும் மற்றவர்களையும் அவ்வாறு விலகியிருக்க தூண்டுவார். இது அந்த மனிதருக்கு மேலும் நன்மையை, இன்பத்தை தரும்தானே என்று கூறுகிறார். ஆம் ஐயனே என்று காலாமர்கள் கூறுகிறார்கள். அதன் பிறகு ஒரு மனிதர் அறியாமையில் இல்லாமல் இருப்பது அந்த மனிதருக்கு நன்மையா தீமையா என்று கேட்கிறார் காலாமர்கள். அது ஒரு மனிதர் அறியாமை இல்லாமல் இருப்பது அவருக்கு நன்மையை என்று கூறுகிறார். ஒரு மனிதர் அறியாமையற்று தெளிந்த மனதோடு இருக்கும்போது அவர் கொலை செய்வதிலிருந்து விலகியிருக்கிறார், திருடுவதிலிருந்து விலகியிருக்கிறார், தவறான காமச் செயல்களிலிருந்து விலகியிருக்கிறார், பொய் பேசுவதிலிருந்து விலகியிருக்கிறார். மேலும் மற்றவர்களையும் அவ்வாறு விலகியிருக்க தூண்டுகிறார். அது அந்த மனிதருக்கு மேலும் நன்மையை, இன்பத்தை தானே தரும் என்று கேட்கிறார். காலாமர்கள் ஆம் ஐயனே என்று கூறுகிறார்கள். எனவேதான் காலாமர்களே, திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை கேட்பதனாலேயோ, கலாச்சார மரபுகள் பழக்க வழக்கம் என்பதற்காகவோ, யூகத்தின் அடிப்படையிலையோ, வதந்திகளையோ, அனுமானத்தின் அடிப்படையிலையோ, வேத புத்தகங்களில் சொல்லப்பட்டுள்ளது என்பதற்காகவோ, இந்த துறவி நம்முடைய ஆசிரியர் என்ற கருத்தின் அடிப்படையிலோ ஒரு விஷயத்தை பின்பற்றாதீர்கள், அதை கைவிடுங்கள். ஒரு விஷயத்தை எப்போது உங்களுக்கு நீங்களே நன்மை என்று உணர்கிறீர்களோ, ஒரு விஷயம் குற்றமற்று இருக்கும்போது, ஒரு விஷயத்தை அறிஞர்களால் பாராட்டும்போது, ஒரு விஷயம் அல்லது அந்த கருத்தானது நன்மைக்கும் இன்பத்திற்கும் இழுத்துச் செல்லக்கூடியது என்று உங்களுக்கு நீங்களே உணரும்போது, அது சரி என்று பட்டால் அவற்றை பின்பற்றுங்கள் என்று இவ்வாறு பகவான் புத்தர் காலாமருக்கு அறிவுறுத்துகிறார். எனவே அன்பான மக்களே, ஒரு கருத்தை அல்லது ஒரு மார்க்கத்தை அல்லது ஒரு கொள்கையை, ஒரு கோட்பாட்டை மரபுகள் பழக்க வழக்கங்கள் என்பதற்காக அதை அப்படியே நம்பி ஏற்று பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை. எனவே ஒரு மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கும்போது அந்த மார்க்கத்தின் அடிப்படை போதனைகள் என்ன, அவற்றின் சாராம்சம் என்ன, அந்த போதனைகளின் முதன்மையான நோக்கம் என்ன, அந்த போதனைகள் இன்பத்திற்கு இழுத்துச் செல்வதா அல்லது துன்பத்திற்கு இழுத்துச் செல்வதா, அந்த போதனைகள் தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் மற்றும் சமூகத்திற்கும் நன்மையை தருவதா அல்லது தீமையை தருவதா, அந்த போதனைகள் நம் தலைமுறைக்கும்
எதிர்கால தலைமுறைக்கும் உகந்ததா, அந்த போதனைகள் கடந்த காலத்தில் உகந்ததாக இருந்ததா, நிகழ்காலத்தில் அந்த போதனைகள் நமக்கு உகந்ததா, எதிர்காலத்திலும் அந்த போதனைகள் உகந்ததாக இருக்குமா? இவ்வாறு அந்த போதனைகளை பற்றிய, அந்த மார்க்கத்தின் போதனைகளை பற்றிய மதிப்பீடு செய்ய வேண்டியது அவசியமாகும். மேலும் அந்த மார்க்கத்தில் ஒழுக்கம், அமைதி, அறிவு, அன்பு மற்றும் கருணையை அடிப்படையாக கொண்டிருக்கிறதா என்று ஆய்வு செய்து மதிப்பீடு செய்ய வேண்டும். இவ்வாறு மதிப்பீடு செய்தால்தான் சரியான வழியை அடைய முடியும். எனவேதான் ஒரு மார்க்கத்தை பின்பற்றும் போது, ஒரு மார்க்கத்தை மதிப்பீடு செய்யும் போது, அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய தனி மனிதர்களின் செயல்பாடுகளை வைத்து முடிவுக்கு வராமல், அவர்கள் செய்கிற குற்றத்தை அடிப்படையாக வைத்து முடிவுக்கு வராமல், ஒரு மார்க்கத்தின் மெய்யான போதனை என்ன, அதன் அடிப்படை போதனை எதற்கு வழிகாட்டுகிறது என்ற உண்மையை அறிந்து கொண்டே அந்த மார்க்கத்தை மதிப்பீடு செய்ய வேண்டும். திருக்குறளில் 423 என்ற குறளில் வள்ளுவர் இவ்வாறு கூறுகிறார்: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதை மனதில் இருத்துக்கொண்டு ஒரு மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து பின்பற்றுவதற்கு முன்வாருங்கள். மேற்கூறிய அடிப்படை விஷயங்களில், மேற்கூறிய விளக்கங்களின் அடிப்படையில் யார் ஒருவர் சிந்திக்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் பௌத்தத்தை நோக்கி வருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நமோ புத்தாய.